வணக்கம். என் உயிரிலும் மேலான அன்பு தோழர்களுக்கு குட்டி பையனோட ஸ்கேம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை பற்றி இன்றைக்கி யூடியூப்பில் இருக்க, இன்ஸ்டாவில் இருக்க எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி எல்லாருமே விவாதிக்கிறாங்க. அதில் நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுனா, உங்கள் மேலே மட்டும்தான் தவறு. இன்றைக்கி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம். அவரை அத்தனை லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. அதனால் அவரை பற்றி நிறையா பேர் பேசுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள்லாம் அவங்களையும் பார்க்கணும், ரசிக்கணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து அப்படியே அவாய்ட் பண்ணிடணுமே தவிர, அவங்க நான் சொல்கிறாங்கன்றதுக்காக நம்பி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள நீங்கள் வளர்த்து விட்டு அதுக்கடுத்து அவங்கக்கிட்ட ஏமாந்து போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் தயவுசெய்து இனிமேலாச்சும் பார்க்காதீங்க. நான் ஆரம்பித்த விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வீடியோ போட்ட முதல் நாள் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்னை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் நான் இனிமேல் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேன். என்னை பிடிச்சா விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேன்றதுக்காக என்னை ஃபாலோ பண்ணாங்க. என்னை பிடிச்சா என்னை தனிப்பட்ட என்னை பற்றி தெரிஞ்சிருந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் பேசாமல் ஃபாலோ பட்டனு இதை கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் செலிப்ரிட்டி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நிலைமைக்கு 1 லட்சம் 2 லட்சம் இருந்தாலே செலிப்ரிட்டின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்மலாம் பாருங்கள், என்னோட பழைய மாணவர்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு நம்ம டிகிரியே வாங்கி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்க நம்மளே பேசாமல் தான் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். ஆனால் இப்போ இருக்க நிறைய பேர் அதெல்லாம் ஸ்கேம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய வேலைகள் ஊழ வேலைகள்லாம் பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வழி கொடுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லக்கூடியது. ஒன்று தான். அதுவும் விஜய் அவர்கள் பேரை சொல்லி ஏமாத்துனது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். சின்ன பையன் தான், ஆனால் சின்ன பையனுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மூளை இருக்குது அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. அந்த மூளை இதுதான் அந்த பெட்காயினு, அந்த பெட் ஆப்பா, இந்த மாதிரிலாம் அவன் சொல்கிறேன்றது மட்டும் இல்லை, தனியாக நீங்களுமே எப்பயுமே செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, என்றைக்குமே உழைச்சி சாப்பிட்டா தான் அது சோறு, சரிங்களா? உழைச்சி சாப்பிட்டா தான் அது சோறு. நம்ம வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும், அப்போ தான் அது நமக்கு எப்பயுமே கிடைக்கும். ஏதோ ஒரு கம்பெனிக்காரன்ட்ட போய் ஏதோ ஒரு பெட்டில் போய் காசு சம்பாரித்து டக்குன்னு பெரிய ஆளாங்கலாம் வேணாம். அந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா கார், இந்த காரில் உட்காந்து பேசுகிறேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்பலேருந்து வேலை பார்த்தேன். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறப்பே நான் கார் வாங்கிட்டேன். நிச்சயமாக வேலை பார்த்தா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். வேலை பார்க்கலன்னா யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. சின்ன வயசுலேயே தொழில் பண்ணுங்கள், சின்ன வயசுலேயே யோசிங்க, சின்ன வயசுலேயே இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு சுற்றாமல் நீ கெத்து நான் கெத்துன்னு சுற்றாமல் ஒழுங்காக வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி யார்கிட்டையும் ஏமாந்துடாங்க தயவுசெய்து. இதை விட பெரிய வெக்கக்கேடான விஷயம் எதுவும் கிடையாது. அது இல்லாமல் விஜய்க்கு ஆதரவாக பேசினா யாராக இருந்தாலும் பார்க்காதீங்க. அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்த்துட்ருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன். நன்றி.